தனது இரத்தத்தை உருவாக்குவதும் மனமாக தந்தது. இயேசு கிறிஸ்து பேரங்களை நினைத்து நாம் மக்களின் நல்வாழ்வுக்கு வழிகளை கற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது திறமைகளை, நமது உழைப்பை, நமது நேரத்தை, நமது உடனிருப்பை பிறருக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் நாமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். மேலும் இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் நமது பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கவும் அவருடைய அன்பில் நிலைத்து இருக்கவும் உதவுகிறது. இத்திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் இவ்வுலகில் அவருடைய சாட்சிகளாக வாழ்வதற்கும் தூய ஆவியாரின் அருள் வேண்டி ஜெபிப்போம்.
திருப்பங்கள் கருத்தாக நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்காகவும் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் புதிய நாளையும் நாம் தொடங்குகின்றோம். புதிய வாரத்தை கடவுள் ஒப்பு கொடுத்தும் நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஜான் பிரகாஷ் ராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளை அவர் ஆசீர்வதிக்கவும். 25வது ஆண்டு தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய அலெக்ஸ் பெனடிக்ட் தேஜோவதி இவர்களுடைய திருமண நாளை இறைவன் ஆசீர்வதிக்கவும். கடவுள் செய்த நன்மைக்கு நன்றியாக சமிதா, ஷஷ்வதா, ரூத்மன், சாந்தகுமார், ஆரிகதா, சகாயமேரி, சந்தோஷ் மேத்யூ, அஞ்சு, ஆஷ்லி மற்றும் ஜாய்ஸ் கமலா இவர்கள் இறைவனுக்கு நன்றி எதிராக இத்திருப்பலை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய நன்றிகளை ஏற்று இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக வைத்து ஜெபிக்கக்கூடிய பிரான்சிஸ் சகாயமேரி, நந்தினி, உரு பிரசன்னா ஃபாதர் சேஃப் டெலிவரிக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களையும் முன்வைத்து வேண்டுவோம். இத்திருப்பலியானது ஆண்மலை பாற்றுக்காக டெய்சி பெத்ரி, லூதுமேரி என்கிற கஸ்தூரி, கிங்ஸ்லி சார்ல்ஸ், மரிய மைக்கேல், செல்வராஜ், சௌரியமுத்து, மேரி ஆரோக்கியசாமி, அமல மேரி த 40th டே, மேலும் சம்மனஸ் சூதன், சஞ்சலா மரியா முத்தம் ஆகியோருடைய சம்மனசுநாதன் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காலை வணக்கத்தோட கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெறுங்கள். மகிழ்வோடு வாருங்கள், மகிழ்வோடு செல்லுங்கள். நாம் வாழ்ந்த வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுளுக்கு நன்றி செலுத்தி இன்றைய நாளுடைய விழா ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. ஆயன் தன் மந்தைக்கு உணவளிப்பது போல கிறிஸ்து தன் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தம் விசுவாசிகளுக்கு உணவாக, ஆன்ம உணவாக அளிக்கிறார் என்று புனித தாமஸ் அக்வினாசுடைய வார்த்தைகள். ஆகவே இயேசுவின் திருவுடல் இரத்தத்தினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். ஆண்டவருடைய இறை அனுபவத்தை நாம் வாழ்வாக்குவோம் என்ற சிந்தனையோடு திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம், சற்று நம்மை தயாரிப்போம். ஏன்னா நாம் இருக்கக்கூடிய இடம் பேருந்து நிலையமும் அல்ல, சூப்பர் மார்க்கெட்டும் அல்ல. நாம் இருக்கக்கூடிய இடம் கடவுள் வாழ்கின்ற உரைகின்ற நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்ற இடத்தில் நம்மை நாம் தயாரிப்போம். ஆண்டவா இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்பிக்கையின் நாயகனான ஆபிரகாமுக்கு உன்னத கடவுளின் குருவாக இருந்த மெல்கி சதேக் வாழ்த்து கூறுவதை இவ்வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. குருத்துவம் என்னும் சிறப்பு அழைப்பு பெற்றவர்களை நமக்கு ஆசீர்வழங்கும் போது அது பன்மடங்காக நிலைக்கிறது என உணர்த்துவர்களாய் நமது ஞான மெய்ப்பார்களை மதிக்கவும் அவர்களிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 18 முதல் 20 வரை. அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசெதேக் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்து உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பகுதியை கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ
மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்ற ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரை அவருடைய இறப்பை நினைவு கூறும் பொருட்டு புதிய உடன்படிக்கையின் நினைவாக திருப்பலி கொண்டாட்டத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு கிறிஸ்துவின் சாயலாக நமது வாழ்வு மாற அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நாம் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். வானவர் உணவிதவோ வழி நடப்போர்க்கும் உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய்களுக்கு எறிதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோர்க்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே எம்மேல் இறங்கிடுவீரே. எமக்கு நல்ல அமுதை ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோம், அனைத்து வெல்வோம். மாந்தர்க்கு இங்கு உணவினை தருவாய், அங்கும் பந்தியில் அமர செய்வாய். அமர்ந்து நும்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமேன்.
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 9, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றாள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கிருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதை கொடுத்தேன், அவரோ என் உள்ளத்தை கேட்டார். கடவுளிடம் என்னையே கொடுத்தேன், அவர் தன்னையே தந்தார். இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, கடவுள் தன்னையே தந்த அற்புதமான ஒரு விழாதான் இன்றைய நாள் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திறத்த பெருவிழா. கடந்த பல வாரங்களாக நாம் விழாக்களை கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாய் திருஅவையில் ஆண்டவர் விண்ணேற்பு பெருவிழா, தூய ஆவியானுடைய பெருவிழா, பிறகு ஆண்டவருடைய மூவொரு இறைவனுடைய பெருவிழா, அதைத் தொடர்ந்து இயேசுவின் திருவுடல் திறத்த பெருவிழா. ஆக விழாக்கள் இன்னும் கூடுதலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை இயேசுவிடம் கொண்டு செல்ல அழகான ஒரு வாய்ப்பும் அழைப்பும். அதுவும் நாம் வீடுகளிலிருந்து வருகின்றோம், குடும்ப வாழ்விலிருந்து வருகின்றோம். இவ்வாலயத்தில் நாம் நிரம்பி இருக்கின்றவர் எவ்வளவு அழகு! கடவுள் இந்த இடத்தில் அழகாக இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையோடு வரக்கூடிய அத்தனை நபர்களை அடிக்கடி சொல்லுவேன். வெறுங்கையாய் நீங்கள் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். அதான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, தம்மிடம் இருக்கின்ற எதையுமே பிறருக்கு கொடுக்காதவர்களை கருமிகள் என்று நாம் சொல்லலாம் இல்லையா? தம்மிடம் இருக்கின்ற எதையுமே கொடுக்காதவர்கள் கருமிகள். தம்மிடம் தேவையானது போக மீதி இருப்பவற்றை கொடுப்பவர்கள் சுயநலவாதிகள். பிறரின் குறிப்பறிந்து தம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து வாழ்பவர்கள் மனிதநேயவாதிகள். பிறரின் நல்வாழ்வுக்காக தன்னையே கொடுப்பவர்கள் அதை தியாகிகள் என்று சொல்லலாம். ஆக இன்றைக்கு மாபெரும் தியாக சீலராக விளங்கும் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களும் அருளும் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய திருவுடல் இரத்த பெருவிழாவுடைய மேன்மையை தொன்மையை
சிறப்பை நாம் உணர்வோம், இறை வார்த்தையில் நாம் கவனிப்போம். அன்புக்குரியவர்களே, அது ஒரு பள்ளிக்கூடம். அந்த கிராமப்புறத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருந்தது. என்ன வார்த்தை என்றால், வாட் இஸ் லைஃப்? வாழ்வு என்பது என்ன? நீங்கள்லாம் எவ்வளவோ ஆண்டுகள் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கேள்வி நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியலையே ஃபாதர், வாழ்க்கைனா என்ன? ஏதோ வாழ்கிறோம், காலையில் எழுந்துக்கிறோம், போகிறோம், வரோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சமையல் செய்கிறோம், சாப்பிட்றோம், கோயிலுக்கு வரோம், போயினே இருக்குது. அதை பற்றி திரும்பி பார்க்கறதுக்குலாம் டைம் எங்கே இருக்குது நம்ம யோசிப்போம். ஆனால் கேள்வி நம்ம அழகான கேள்வி இல்லையா? வாட் இஸ் லைஃப்? வாழ்வு என்பது என்ன? அந்த பக்கமாக ஒரு 80-85 வயது நிரம்பிய ஒரு நபர், பல அனுபவங்களை பெற்றவர், துன்பங்களை எல்லாம் சந்தித்தார். அவர் பார்க்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில்? வாழ்வு என்பது துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடுகின்ற ஒரு போர்க்களம் என்று தன்னுடைய பதிலை எழுதுகிறார். இரண்டாவது, ஒரு சராசரி மனிதர், ஒரு 55 வயது, அந்த 50-55 வயது நிரம்பிய அவர் தன் வாழ்க்கையை பார்க்க, வாழ்க்கை என்ன? வாழ்வு என்பது ஒரு சராசரி மனிதன் மீது கடவுள் சுமத்த முடியாத சுமைகளை சுமத்தி ரசிக்கின்ற ஒரு விளையாட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் தன்னுடைய பதிலை தருகிறார். பிறகு இல்லத்தரசிகள், குடும்பத்தில் இருப்பவர்கள், வாழ்வு என்பது ஒரு மெகா சீரியல். துன்பமும் சிரிப்பும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மெகா தொடர் தான் வாழ்க்கை. சீரியல் பார்க்குறவங்க அவங்க பின்னாடி வாழ்க்கை அப்படி பார்க்குறாங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள், அவங்க என்ன வாழ்க்கை? நின்று நிதானிக்க நேரம் இல்லாமல் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் போகிறவன், மெட்ரோவில் போகிறவன், அவன் வாழ்க்கையை அவன் அப்படி பார்க்குறான். குழந்தைகள், உங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு குழந்தைகளை கேட்டால், எங்கள் அறிவை தினம் தினம் சோதிக்க வைக்கின்ற ஒரு எக்ஸாம், அதான் வாழ்க்கை. ஸ்கூல் பிள்ளைங்க, ஏன்னா அப்போ அவ்வப்பொழுது டெஸ்ட்டு, வார டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட். ஆக அன்புக்குரிய இந்த வாழ்க்கையை பார்க்கின்ற மனிதர்களுடைய பார்வை பதிலை கவனிச்சிங்களா? துன்பம், துயரம், சராசரி மனிதன் சுமத்துகின்ற ஒரு விளையாட்டு, கஷ்டம், இப்படி தான் பதில்கள். அப்படின்னா இன்றைக்கி நாம் எல்லோரும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ, நிம்மதியாக வாழ, நிறைவோடு வாழதான் கடவுள் நம்மை அழைக்கிறார், படைத்திருக்கிறார், பராமரிக்கிறார். ஆனால் நம்ம என்ன நடக்குது? மனசுக்குள்ள பல காயங்கள், மனசுக்குள்ள பல வருத்தங்கள், மனசுக்குள்ள பல போராட்டங்கள், குடும்ப சுமைகள், கடன் சுமைகள், பிள்ளைகளுடைய கல்வி சுமைகள், எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போய்கிட்டு மனசுக்குள்ளாக கவலையோடு, பதற்றத்தோடு, பயத்தோடு வாழ்கின்ற எண்ணிக்கை குடும்பங்கள், மனிதர்கள் ஏராளம். இது ஆண்டுக்காண்டு வருகிறது. இப்போது ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுனா பிறந்தநாளை குறித்து மகிழ்ச்சி தான் இருக்கணும். ஆனால் வயது ஆக 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 வருத்தங்களும் அழுத்தங்களும் கவலைகளும் கூடிக்கொண்டு தான் போகின்றன. அதனால் மனசுக்குள்ளாக சந்தோஷமில்லாத வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளம், எக்கச்சக்கம். அது நீங்களும் இருக்கலாம். ஆக நிறைவும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமருந்து, பூஸ்ட் டானிக் தான் ஆண்டவருடைய ஈக்குரிஸ்ட், நற்கருணை. ஆக இறைவனுடைய நற்கருணை திருவுடல் ரத்தம் என்பது கடவுள் தரக்கூடிய அற்புதமான நிம்மதிக்கும் நிறைவுக்குமான ஒரு மருந்து. நற்கருணை அல்ல திருவிருந்து என்பது ஏதோ உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, நாவு சம்பந்தப்பட்டது அல்ல, சுவை சம்பந்தப்பட்டது அல்ல. மாறாக நற்கருணை அல்லது திருவிருந்து என்பது முழு மனித வாழ்வை சம்பந்தப்பட்டது. நம்ம எல்லோரும் பிறந்தது எதற்காக? வாழ்வது எதற்காக? ஓடுவது எதற்காக? யாருக்காக நாம் இருக்கின்றோம்? எதை நோக்கி நாம் வாழ்கின்றோம்? நம்முடைய இலக்கு தான் என்ன? முழு மனிதனாக நாம் வாழ்வது. டு லீவ் த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், இல்லையா? டு லீவ் த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், முழு மனித வாழ்வை வாழ்ந்து காட்ட. என் நாடுகள் வாழ்வு பெரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே நான் வந்துள்ளேன். அருளப்ப நற்செய்தி 10:10 வார்த்தைகள். ஆக முழு மனித வாழ்வை வழங்குவது இயேசு ஆண்டவர். அதை நற்கருணையில் திருவிருந்தாக தன் திருவுடல் ரத்தமாக வழங்குகிறார். அதனால தான் அன்புக்குரியல் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ரொம்ப அழகாக சொல்லுவார், நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை அருங்காட்சியகமாக மாறிவிடும். நற்கருணை இல்லை என்றால் திரு அவை இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்க, நற்கருணை இல்லை என்றால் கிறிஸ்துவம் இல்லை, திருச்சபை இல்லை. ஆகவே நற்கருணை தான்
நம்முடைய கிறிஸ்துவத்தின் ஆணிவேர் அச்சாரம். அதனால தான் கடவுள் திருவுடல் இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கு. அதனுடைய விழாவை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு நிகழ்வு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். என்னன்னா, நற்கருணை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள இயேசுவின் திருவுடலும் இரத்தம் என்னதான் நாம் தினசரி பெறுகின்றோம், அது என்னதான் பொருளை நமக்கு தருகிறது என்று புரிந்து கொள்ள ஒரு நிகழ்வு. மதியம் 12 மணிக்கு ஒரு பங்கில் ஒரு பெரியவர் சரியாக 12 மணிக்கு கோவிலுக்கு வருவார். மதியம் 12 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வருவார். வந்து நற்கருணை முன்பாக நிற்பார். ஒரு நிமிடம்தான், பிறகு அவர் சென்று விடுவார். இது ஒரு நாள் 2 நாள் பல நாட்கள் நடந்து கொண்டு பல மாதங்கள் நடக்கிறது. பங்கு ஃபார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னடா இது, வராரு கரெக்டாக 12 மணிக்கு வராரு, மதியம் ஒரே நிமிஷம் தான் இருக்கிறார், போயிடுறாரு. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறார், பெரியவர் இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறார், ஃபாதர் நான் இயேசுவிடத்தில் ஜெபிக்க வரேன், ஐ ஜஸ்ட் கேம் டு ப்ரே. அப்போ ஃபாதர் கேட்குறாரு, என்னங்க ஒரு நிமிஷத்தில் என்ன நீங்கள் ஜெபம் செய்வீங்க? அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார், ஃபாதர் அந்த ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லுவேன், இயேசுவே நான் தான் அந்தோனி வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நிற்பேன். அப்புறம் இயேசு என்னை பார்ப்பது போல் ஒரு நம்பிக்கை, நான் போயிடுவேன். இந்த பெரியவர் சில மாதங்கள் கழித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். நோய்வாய்ப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார். அந்த சிஸ்டர்களுக்கு ஒரு ஆச்சரியம், சிஸ்டர்களுடைய மருத்துவமனை சிஸ்டர்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா நோயாளிகள் வழக்கமாக புலம்புவாங்க, முணுமுணுப்பாங்க. ஆனால் இந்த பெரியவர் சந்தோஷமாக புன்முறுவலோட மகிழ்ச்சியாக நல்ல அந்த மருத்துவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார். அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க, ஏன் பெரியவர் எல்லாரும் புலம்பிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, புன்முறுவல் என்ன தான் காரணம்? அதுக்கு அந்த பெரியவர் சொல்லுகிறார், என்னை ஒரு நபர் பார்க்க வருகிறார். என்னது, உங்களை ஒரு நபர் பார்க்க வருகிறாரா? நானும் இந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறேன், உங்களை யாரும் பார்க்க வந்து நானும் பார்த்தது கிடையாது, நீங்களும் தனிமையை தான் இருக்கீங்க, யார் அந்த நபர்? அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார், மதியம் 12 மணிக்கு அந்த நபர் வருகிறார். வந்து சொல்கிறார், ஆண்டனி நான் தான் இயேசு வந்திருக்கிற மெல்லிய குரலில் சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நற்கருணை என்பது என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ள அழகான ஒரு நிகழ்வு. வாட் இஸ் ஈக்குரிஸ்? இயேசுடைய திருவுடல் இரத்தம் என்பது இயேசுவின் சந்திப்பு. ஜீசஸ் மீட்டிங் அஸ். இப்போ நமக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இல்லையா? வீட்டிலேருந்து வந்திருக்கிறோம், பல்வேறு சூழல்லேருந்து வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியில் சந்தோஷம் இருக்கலாம், சில பேர் கவலையோடு, எவ்வளோ விதமான சூழல் இங்கே வந்தாலும் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், என்ன நடக்கிறது இங்கே, என்னதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஆலயத்தில் என்னதான் நடக்கிறது என்றால் இயேசு சந்திக்கிறார். நம்மை படைத்த பராமரிக்கின்ற கடவுள் நம்மை சந்திக்கிறார். How he is meeting us, how he is visiting us, how he is making a point to seeing us. How? Through the Eucharist, through the body and blood. இயேசுவுடைய திருவுடலாய் திரு ரத்தமாய் கடவுள் இங்கே இதுதான் மிகப்பெரிய சூட்சுமம், which cannot be explained clearly unless you and me to understand. நாம் இந்த சூட்சுமத்தை விளக்கம் கொடுத்தெல்லாம் சொல்ல முடியாது, மாறாக அனுபவித்து தான் பார்க்க வேண்டும். கடவுள் என்பவர் விவாதிக்கப்பட வேண்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவர். கடவுள் என்பவர் ஆராயப்பட வேண்டியவர் அல்ல, அனுபவித்து பார்க்கப்பட வேண்டியவர். அதனால தான் கடவுள் இவ்விடத்தில் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். திஸ் இஸ் our belief, திஸ் இஸ் our trust. இங்கே இதுதான் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு நாம் எல்லாரையும் சந்திக்கிறார். ஏழை என்று பார்க்காமல், பணக்காரர் என்று பார்க்காமல், இந்த சாதி அந்த சாதி, இந்த மொழி அந்த மொழி, இந்த பண்பாடு அந்த பண்பாடு, கலாச்சாரம் என்று எந்த பாகுபாடு வித்தியாசமே இல்லாமல் எல்லோரையும் ஆண்டவர் கடவுள் பார்க்கிறார், சந்திக்கிறார். This is what happening over here, இல்லையா? ஆக இயேசு ஆண்டவருடைய சந்திப்பு தான் இந்த இடத்தில் நிகழ்கிறது. That is a beauty. இதான் ஒரு பெரிய அழகு. ஆக ஆண்டவர் கடவுளுடைய சந்திப்பு இங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. This is a very first thing we can get understand what is the feast of the Corpus Christi, இல்லையா? இயேசுனுடைய சந்திப்பு நடைபெறுகிறது. இரண்டாவது, இங்கே என்னதான் நடக்கிறது? ஆலயத்திற்கு வருகின்ற போது இயேசுடைய திருவுடல் இரத்தம் நற்கருணை என்னதான் நடக்கிறது என்றால் கடவுளுடைய தொடர் உடனிருப்பு, ஆங்கிலத்தில் the continuous presence of Jesus, இல்லையா? கடவுளுடைய தொடர் உடனிருப்பு இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், கடவுள்
எகிப்து மக்களை பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் வழி நடத்தினார். பகலில் மேகத்தூண், இரவில் நெருப்பு தூண். அந்த வார்த்தை தூண், த பில்லர் ஆஃப் கிளவுட், த பில்லர் ஆஃப் ஃபயர். எங்க பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கு அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், த பில்லர் ஆஃப் கிளவுட், அந்த பில்லர் தூணாக நற்கருணையில் கடவுள் இருக்கிறார். அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் தூண், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பில்லர் ஆண்டவருடைய இயேசுவின் திருவுடல் இரத்தம். இதான் கிறிஸ்துவம், இதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய அழைப்பு. ஆக இயேசு ஆண்டவர் தூணாக இவ்விடத்தில் இருந்து நம்மை சந்திக்கிறார், தொடர்ந்து உடனிருந்து நம்மை வழிநடத்த. ஆண்டவர் அழகாக சொல்லுவார் இல்லையா, மத்தேயு நற்செய்தி 28:20, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோட இருப்பேன் சொன்னதை செயல் வடிவம் புரிகின்ற அழகான நேரம்தான் ஆண்டவருடைய திருப்பலி. ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தூணாக, சோர்வுற்ற நமக்கு, கவலையோடு இருக்கிற நமக்கு, பல எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு வாழ்கின்ற கனவுகளோடு, லட்சியங்களோடு, குடும்பத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களோடு, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிருப்தியோடு, விரக்தியோடு, மன அழுத்தத்தோடு, மன சோர்வோடு, பல்வேறு விதமான சரிவுகள், சறுக்கல்கள், சவால்கள் மத்தியில் தூணாக, சக்தியாக, பலமாக, ஆற்றலாக, நாணமாக, உயிராக, உறவுமாக இருப்பதுதான் ஆண்டவருடைய திருவுடல். தட் இஸ் a beauty here. ஆகையால் அன்புக்குரிய இறை மக்களே, பாசத்துக்குரிய பங்கு மக்களே, கடவுள் இந்த இடத்தில் தொடர்ந்து அப்படி உடனிருப்பால் நிரப்புகிறார், வழி நடத்துகிறார், நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இங்கு நடைபெறுகிறது. இந்த விழா கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த பெருவிழா. இந்த விழா எப்படி வந்தது தெரியுமா? இதற்கு ஒரு அழகான சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. என்னன்னா, இந்த வரலாறு எங்கே ஆரம்பிக்கிறது? 1192ஆம் ஆண்டு ஜூலியானா என்ற ஒரு அருட்சகோதரி, பெல்ஜியம் நாடு லியாஜ் என்கின்ற ஒரு சிட்டி, புனித அகஸ்தினார் சபையில் இவங்க சேர்றாங்க. ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவு பாருங்க, சிஸ்டருக்கு வந்த கனவுல ஒரு பெரிய ஒளி வீசுகின்ற முழு நிலவை பார்க்குறாங்க. நல்ல அழகான ஃபுல் மூன். அந்த ஃபுல் மூனுக்குள்ளாக, நிலவுக்குள்ளாக ஒரு பிளாக் ஸ்பாட், ஒரு கருப்பு புள்ளி. அதான் உங்கள் கன்ஃபியூஷன். அழகான நிலா, அந்த நிலவுக்குள்ளே என்ன கருப்பு புள்ளி? அது அந்த கேள்விக்கு என்னன்னா அந்த கருப்பு புள்ளி யோசிக்கின்ற போது ஒரு குரல் கேட்கிறது. என்னன்னா, திருவழிபாட்டு அட்டவணை தான் முழு நிலவு, த லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் ஆக முழு நிலவு. அந்த பிளாக் ஸ்பாட், கருப்பு புள்ளி என்பது இயேசு ஆண்டவருடைய திருவுடல் இரத்த விழாவுக்கான தனி நாள். இதுதான் அதோடைய விளக்கம். இது அவங்களுக்கு வந்த கனவு. 16 வயசு. 20 வருஷத்துக்கு பிறகு இறையலார்களோட இதை பகிர்ந்துக்கிறாங்க. பிறகு அப்போதைய திருத்தந்தையாக 4ஆம் உர்பன் திருத்தந்தையாக போப்பாக மாறுகிறார். அவர் பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். இந்த சிஸ்டர் தெரியும் நல்லாவே. ஆகவே 1264ஆம் ஆண்டு தான் நற்கருணை பக்தியை, நற்கருணைக்கென்று ஒரு நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா மூவொரு இறைவனுக்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமை தொடங்கப்படக்கூடாது. அந்த நாட்களில் வாழ்ந்தவர் தான் புனித தாமஸ் அக்வினாஸ். ஆக திருத்தந்தை அழகாக தாமஸ் அக்வினாஸிடம் ஒரு பாடல் எழுதுங்கள் என்று சொல்லப்பட்ட பாடல் தான் நாம் நற்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுது பாடுகின்ற பாடல். என்ன பாடல்? தாந்தோம் எர்கும், இல்லை தாந்தோம் எர்கும், லாட்டின் வார்த்தை. என்ன பாடல் அது? மாண்புயர் என்ற பாடலை அப்பொழுதுதான் எழுதினார்கள். ஆகவே 4ஆம் உர்பன் திருத்தந்தை அழகாக தன்னுடைய திருத்தூது மடலில் இந்த விழாவை அறிவிக்கிற, பிரகடனப்படுத்த. என்ன விழா? கார்பூஸ் கிறிஸ்தி, லாத்தின் வார்த்தை. கார்பூஸ் என்றால் பாடி, கிறிஸ்தி என்றால் கிறிஸ்து. ஆக கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த விழா திரு அவையின் வழிபாட்டில் அதற்கென்று ஒரு நாள் எடுத்து உலகம் முழுவதும் இயேசுவின் நற்கருணை பக்தியை பரப்ப வேண்டும் என்றுதான் உருவாக்கப்பட்டது தான் இந்த நாள், இந்த விழா. ஆக அன்புக்குரியவர்கள், இந்த நாளுடைய விழாவை நாம் வாழ்க்கையில் தினசரி இயேசுவின் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கின்ற போது அதை வாழ்வின் அனுபவமாக மாற்ற வேண்டும். நாம் இயேசுவின் திருவுடலை நாம் பெறுவோம் இல்லையா? We are going to receive the body and blood of Christ. It has to become the daily experiences in our life. இயேசுடைய திருவுடல் இரத்தம் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். நீங்க பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் கடைசி ராவுணவு. யோவான் இயேசுவின் மார்பு பக்கமாக சாய்ந்து கொண்டு இருந்தார். அப்போ மார்பு பக்கமாக சாய்ந்து கொண்டு இருந்த போது அது ஒரு அழகான இமேஜ், கொசுறு தகவல். இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் த காஸ்பல் ஆஃப் ஜான், பட் இட்ஸ் a beautiful image of the Eucharist. நற்கருணை என்பது என்ன?
என்று அழகாக யோவான் சொல்லுகிறார். நற்கருணை என்பது இயேசுவின் மார்பு பக்கமாக சாய்ந்து கொண்டு அவருடைய இதய துடிப்பை கேட்பதும் நற்கருணை தான். In English we can say it is to recline on the breast of Jesus, to listen at the heartbeat of Jesus என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். ஆகவே இயேசுவின் மார்பு பக்கமாக சாய்ந்து கொண்டு இதய துடிப்பை கேட்பதும் நற்கருணை தான். ஆக இயேசுவின் திருவுடல் இரத்தம் நற்கருணையில் ஆண்டவருடைய இதய ஹார்ட்பீட் லெப்டப் இதய துடிப்பாக டு லிசன் the heartbeat of Jesus, அதுவும் நற்கருணை தான். இயேசு பேசுவதை கேட்பதும் நற்கருணை தான். அழகான விளக்கம் சொல்வார். அதே போல லூக்கா எழுதிய நற்செய்தி அழகான ஒரு பகுதி. என்ன பகுதி? லூக்கா எழுதிய நற்செய்தியில் வரும் 15ஆம் அதிகாரம். அந்த ஊதாரி மைந்தன் தவறு செய்துவிட்டு வருகின்ற போது தந்தை ஓடோடி போய் கட்டி தழுவி முத்தமிடுவார். ஆக கட்டி தழுவி முத்தமிடுதல் கூட நற்கருணை தான். ஆக எப்படி என்றால் ரொம்ப அழகாக சொல்வார். ஆண்ட்ரூ டூபஸ் என்கின்ற ஒரு பிரெஞ்சு நாவலிஸ்ட் சொல்கிறார், நற்கருணை என்பது கடவுளுடைய அன்பின் முத்தம். ஆகவே அந்த நற்கருணை இல்லை என்றால் கடவுள் வெறும் கோட்பாடாக தத்துவமாக தேங்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே கடவுள் அவர் நம்மை தொடுவதும் நாம் அவரை தொடுவதில் தான் வாழ்வின் அனுபவமே அடங்கியிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சந்திப்பில் உயிர் பெறுவோம். கடவுளுடைய தொடர் உடனிருப்பில் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழா மாறட்டும். எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை. ஆக இன்றைய நாள் விழாவை நாம் உள்ளத்தில் இல்லத்தில் கொண்டாடி ஆண்டவா நற்கருணை நாதரே பாத்திமானை காட்சி கொடுத்த பொழுது காவல் சம்மனசுக்கள் இந்த 3 சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜபம்தான். எனக்கு 1917ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி அந்த காட்சியில் மாதா காட்சி கொடுப்பதற்கு முன்பாக சம்மனசுக்கள் 3 சிறுவர்களுக்கு சொன்னதுதான். நற்கருணை ஆண்டவரை பிடித்து கொண்டு சொல்லப்பட்ட ஜபம் தெரியுங்களா? நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம், நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் நம்புகின்றோம், நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அழகான ஜபம். ஆகவே இயேசுவின் திருவுடல் இரத்தத்தின் பெருவிழாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு இயேசுவுக்காக மகிழ்வோடு மனநிறைவோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். நம்முடைய வாழ்வு முழு மனித வாழ்வாக நிறைவோடு நிம்மதியாக மகிழ்வோடு வாழ்ந்து காட்ட கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு அரும் மருந்து தான் அவருடைய திருவுடல் இரத்தம்.
இயேசுவின் சந்திப்பு, இயேசுடைய உடனிருப்பு, ஆண்டவர் இயேசுவின் சக்தி தான். ஆக இன்றைய நாளில் நமக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய திருவுடல் இரத்த பெருவிழா நாளில் தேவையான பல பொது தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கிற இறைவார்த்தைக்கு ஏற்ப வழி நடத்தும் திருத்தந்தை, திரு ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி குருத்துவத்திலும் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் பொது குருத்துவத்திலும் பிரமாணிக்கமாக இருக்கவும், கிறிஸ்துவின் திரு உடலுக்கும் திரு இரத்தத்திற்கும் உயிருள்ள சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆபிரகாமை ஆசிர்வதித்த அன்பு ஆண்டவரே, இவ்வுலக தலைவர்களை ஆசிர்வதியும். நாட்டில் போர்கள், சண்டைகள், பயங்கரவாதம், தீவிரவாதம் போன்ற தீங்குகள் யாவும் நீங்க பெற்று நிம்மதியான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடுகிற இவ்வேளையில் நற்கருணை இல்லையேல் திருசுவை இல்லை, குருக்கள் இல்லையேல் நற்கருணை இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அனைவரும் நற்கருணை குருத்துவம் ஆகிய திருவருட்சாதனங்களின் மேன்மையை போற்றியவும், தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கவும், தேவ அழைத்தலை குடும்பங்களிலே ஊக்குவிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறோம் என்கிற நம்பிக்கையின் மறை உண்மையை வாய்களால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் அறிக்கையிடவும், ஒரே அப்பத்தை உண்டு ஒரே கிண்ணத்திலிருந்து பருவதன் மூலம் ஒன்றிற்பின் சாட்சிகளாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாற செய்து அனைவரும் வயிறார உண்ண செய்த ஆண்டவரே, எங்களது நற்கருணை பக்தியானது வழிபாடோடு நின்றுவிடாமல் பிறரோடு, குறிப்பாக வறியவரோடு பகிர்கின்ற வாழ்வாக தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் குவித்து கண்களை மூடுவோம். நாம் நிறைய நேரம் செபிப்பது, செபம் கடவுளோடு ஒரு உரையாடல். இட்ஸ் a beautiful dialogue with God. செபியுங்கள். கடவுள் உலகை ஆள்கிறார். ஜெபிக்க தெரிந்த மனிதர் தான் கடவுளையே ஆள்கிறார். இயேசு தரக்கூடிய அற்புதமான அருமருந்து திருவிருந்து அவருடைய திருவுடல் ரத்தம். ஆண்டவுடைய சந்திப்பும் தொடர் உடனிருப்பும் சக்தியும் தான் ஆண்டவுடைய திருவுடல் ரத்தம் நற்கருணை. குடும்பமாக வந்தோமா, குதூகலமாய் நாம் செல்வோம் என்ற மகிழ்வோடு நம்முடைய மகிழ்வுக்கும் நிறைவுக்கும் நிம்மதிக்கான அழகான அருமருந்தாக தந்தது தான் இயேசுவின் திருவுடல் ரத்தம். நம்முடைய குடும்பம் இயேசுவின் நற்கருணையின் குடும்பமாக, நற்கருணை பெறுகின்ற நம்முடைய உள்ளமும் உடலும் அதை வாழ்ந்து காட்டுகின்ற அனுபவமாக மாற்றும். அன்பான இயேசுவை, இரக்கத்தின் ஆண்டவரை, நற்கருணை நாதர், இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வடிவங்களில், ஒவ்வொரு கோணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதித்து பல்வேறு எண்ணங்களோடு, இயக்கங்களோடு, சிக்கல்களோடு, சரிவுகளோடு, சவால்களோடு, அழுத்தங்களோடு, பயங்களோடு, பதற்றத்தோடு, கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக, சக்தியாக, ஆற்றலாக உம்முடைய திருவுடல் ரத்தம் எங்களுக்கு அமையட்டும். நம்புகின்ற வாழ்க்கைக்கு, வாழ்கின்ற நம்பிக்கைக்கு ஏற்பார் போல எங்களை வாழச் செல்லுங்க. குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தோம். அவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம், எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம், இந்த வாரத்தினுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் ஆசீர்வதி தொடர்ந்து உம்முடைய திருவுடல் ரத்தத்தின் வழியாக எங்களை வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாக கொத்துக்கிற மறுக்கருக்கள் அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை கொண்டு கொடுக்கணும். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றி அடையும். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாக நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை கொண்டு கொடுக்கணும். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பாடமாக மாற்றி அடையும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து வாரத்தின் முதல் நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழா நாளில் நம்முடைய குடும்பங்களெல்லாம் அருளும் ஆசீர்வாதம் பெற ஆண்டவருடைய திருவுடல் இரத்தம் அவருடைய சந்திப்பில் உயிர் பெற அவருடைய தொடர் உடற்பில் சக்தி பெற கையளிக்கக்கூடிய ஆண்டவருடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனாலும் அது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியும் எங்கள் குடும்ப வாழ்வில் அடியார்களை ஆசீர்வாதத்தையும் கொடைகளாக பெற கனிவுடன் நீ தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் என்றும் மெய்யான குருவாகி அவன் நிலையான பலிமுறை ஏற்படுத்தினார். மெய்ப்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையும் அக்கொப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம்
நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானகத் தூதர்களோடும் முதன்மை வானகத் தூதரோடும் அரியணைச்சுவ ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து எங்கள் குடும்ப வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியால் உம்மை புகழ்ந்தைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவின் சந்திப்பு நம்ம எல்லாரையும் கடவுள் சந்திக்க வருகிறார். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சந்திக்க ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்வு. நற்கருணை என்பது ஒரு வரலாறு, இனம் புரியாத ஒரு அன்பின் அடையாளம். நற்கருணையில் கடவுளுடைய காதல் அவ்வளவு அழகாக சுருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேராட் ஃபுல்டென்ஜேஷன் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அழகான இந்த சந்திப்பில் இறைவன் நம் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய தொடர் உடனிருப்பில் நம்முடைய வாழ்வின் பயணத்தில் கடவுள் நம்மோடு வர, ஆண்டவருடைய இந்த நற்கருணையில் போதுமான சக்தியை பலத்தை கடவுள் நமக்கு வழங்க இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உணர்வோடும் ஈடுபாடோடும் அப்படியே கடவுள் முன்பாக எவ்வளவுதான் பலவீனங்களோடு நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த இறை அனுபவத்தை, இறை ஆசிரை கேட்போம், ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு வை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்வோம்.
நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக ஆண்டவா, இதோ இந்த நாளில் உடைய திருவிடல் இரத்தத்தின் பெருவிழா நாளில் வருகை தந்து அத்தனை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் அழகான அற்புதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் உம்முடைய திவ்ய நற்கருணை. உம்முடைய சந்திப்பில் உயிர் பெற, உம்முடைய தொடர் உடனிருப்பில் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற, இதோ உம்முடைய சக்தியை நாங்கள் வெற்றி இன்னும் மீண்டும் மீண்டுமாக உம்முடைய வாழ்வை வாழ்ந்து காட்டக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற உதவி செய்த இந்த நாளில் தம்முடைய பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களால் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிப்பவர்கள், நன்றியறிதலாக திருப்பலை ஒப்புக் கொடுத்து வேண்டுபவர்கள், ஆண்மலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் மேலும் உடைய அளவு கடந்த இரக்கத்தினுடைய நித்திய இலைப்பாற்றே அத்தனை ஆன்மாக்களுக்கு அளிக்கும்படியாக உம்மை வேண்டுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயின புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருடைய திருவுடல் ரத்தம் ஒரு சதையும் திருவுடலுமான நபர் ஆக ஆண்டவர் நம்மை தேடி வரக்கூடிய அழகான நிகழ்வு. இதில் நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு ஆசீர்வதிக்க ஆண்டவர் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய அற்புதமான விழா நாளில் கரங்களை விரித்து நம்ம எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதி. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய செய்கின்ற வேலைப்பாடுகள், குழந்தைகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க இறைவனை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்க நின்றுபடிய திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று மாதாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னாலும் வாழ்வு பெறுவர். ஆண்டவருடைய அற்புதமான நற்கருணை, இயேசுவின் திருவுடல் இரத்தம், இறைவனுடைய சந்திப்பும் தொடர் உடனிருப்பும் அவருடைய சக்தியுமாக நம்மை தேடி வரக்கூடிய நம்முடைய குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வெல்லாம் நம்புவோருக்கு நலமும் தேடுவோருக்கு வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் அருளுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் இரத்தத்திற்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழா நாளில் ஆண்டவருடைய திருவுடலும் இரத்தத்தையும் பெறுகின்ற பொழுது தயாரிப்போடு வாஞ்சையோடு நாம் இறைவனுடைய திருவிருந்தை நாம் பெறுவோம்.
ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களில் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்போனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமே. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்துட்டோம் என்று கரவொலி எழுப்பி உற்சாகம் நிறைந்த வாழ்த்துக்களை இறைவனுக்கு நாம் செலுத்துவோம். இன்றைக்கு நம்ம பல விஷயங்கள் மறைவுரில் கேட்டிருப்பீர்கள். ஒரு சின்ன ஆக்ட், ஒரு செயலை நீங்கள் செயல்படுத்தலாம். அதாவது நம்முடைய நற்கருணை அந்த சிற்றாலயம் இருக்கிறது, இங்கேயும் நற்கருணை இருக்கிறது. அந்த சந்திப்பை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். நற்கருணை ஆண்டவரை சந்திக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். விசிட் டு த பிளஸட் சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, நற்கருணை ஆண்டவருடைய சந்திப்பாக எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து ஆண்டவரோடு சந்திக்கக்கூடிய அந்த பழக்கம், அது மிகப்பெரிய அருளும் ஆற்றலும் சக்தியுமாக மாறும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித பேதுரு அன்பியம் இல்லையா, புனித பேதுரு அன்பியத்தினை சிறப்பித்தீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிறப்பாக செயல்படுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது, அன்பியங்கள் சிறப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அது சரியாக வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு இருக்கும், நன்றாக பயன்படுத்தி செய்யுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். வருகின்ற வாரம் புனித பொனவேந்தர் அன்பியத்தினர் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் தொடர்ந்து நம்முடைய திரு வழிபாட்டில் நிறைய விழாக்கள், சொன்னது போல ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா, தூயாவினுடைய பெருவிழா, மூவர் இறைவனுடைய விழா, பிறகு இன்றைக்கு ஆண்டவருடைய திருவுடல் இரத்த பெருவிழா, வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் விழா. திரு அவையில் 3 பிறப்புகள் தான் நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் பிறப்பு, மாதாவின் பிறப்பு, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. தென் can understand how the nativity of Saint John the Baptist is so important இல்லையா. ஆகவே திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்த முன்னோடி. ஆகவே திருமுழுக்கு யோவானுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு அதுவும் ஒரு விழா. என்ன விழா? வருகின்ற வெள்ளி ரொம்ப அழகான விழா. என்ன விழா அது? வெள்ளிக்கிழமை என்ன விழாவோ, பொங்கல் முடிஞ்சுது, அடுத்து தீபாவளி காத்துனுக்கிறோம், எப்போ லீவ் விடுவாங்கன்னு. என்ன விழா? லூசி அம்மா சொல்லுங்கள். நீங்கள் தான் ஒரு நாளைக்கு 12 பூசை பார்க்குறீங்க. இயேசுவின் திருஹிருதய ஆண்டவருடைய விழா, சேக்ரட் ஹார்ட் ஃபீஸ்ட் இல்லையா, ரொம்ப அழகான விழா. திருஹிருதய ஆண்டவருடைய விழா ரொம்ப அழகு. அதாவது ஏறக்குறைய 16வது நூற்றாண்டில் ஆண்டவர் இயேசு தன் இருதயத்தை வெளியே காட்சியாக கொடுக்க, அந்த காட்சிக்குள்ளாக நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்கும். கடவுளுடைய அந்த செயல்பாடு அவ்வளவு அழகு. இருதயம் வெளியே காட்சி கொடுத்தது. The heart was exposed on the outside. Usually it has to be inside the inner parts of the body, but it was exposed outside of the body. Just imagine. Then the heart of the fire on Jesus இல்லையா, இயேசுனுடைய அந்த நெருப்பாலான இதயம் பற்றி. அப்போ மார்கரெட் அம்மாளுக்கு தான் அந்த காட்சி போகிறது. அவங்க தான் காட்சியை காண்றாங்க. அப்போ சொல்கிறாரு ஆண்டவர், மார்கரெட் மரியம்மாள், இந்த உலகத்தை நான் ரொம்ப அன்பு செய்கிறேன், ஒவ்வொரு மனுஷனும் அன்பு செய்கிறேன், ஆனால் இந்த உலகமோ இந்த மனிதர்களோ என் அன்பை அலட்சியம் செய்கிறார்கள், நீயாவது அன்பு செய்ய மாட்டாயா? திருஹிருதய ஆண்டவர் காட்சியில் இயேசு பயன்படுத்திய வார்த்தைகள். டு வி லவ் ஜீசஸ்? பேதுருவை கேட்பார் இல்லையா, டு யூ லவ் மீ ஸோ மச்? எஸ் ஆண்டவரே, யூ நோ மீ தட் ஐ லவ் யூ ஸோ மச். ஆகவே இயேசுவை அன்பு செய்கிறோம். ஆக அந்த அன்பின் வெளிப்பாடு தான் திருஹிருதய ஆண்டவருடைய காட்சி. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்? காலையில் திருப்பலி இருக்குது, சாயங்காலம் திருப்பலி. வீடுகளில் திருஹிருதய ஆண்டவருடைய படம் எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கும் இல்லையா. சில பேர் வீட்டில் போனால் ரொம்ப அழகாக இருக்கும், பழமையான படம்லாம் வச்சுருப்பாங்க. 100 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் அப்படிலாம் வச்சுருக்கிறீங்க. நிறைய அழகான உங்களுடைய அப்பா கொடுத்தது, உங்களுடைய தாத்தா கொடுத்தது, பரம்பரையமாக நாங்கள் வைத்திருக்கின்ற சொல்லக்கூடிய அழகெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். ஆகவே
வெள்ளிக்கிழமை நல்ல உபவாசம் இருந்து விரதம் இருந்து சாமி படத்திற்கு நல்ல சாம்பிராணெல்லாம் போட்டு திருதி ஆண்டவருக்கு உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். திருதி ஆண்டுடைய பக்தி ஒன்று, நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பு செய்வது. வருகின்ற வெள்ளிக்கிழமையினுடைய பக்தி முயற்சி. வருகின்ற சனிக்கிழமை என்ன விழா? சனிக்கிழமை மரியாளின் மாசற்ற இருதய விழா. மரியாளின் மாசற்ற இருதய பக்தி 1917 மே 13 அன்னை சொன்னதுதான். அன்னை என்ன சொல்றாங்க? ஜெபியுங்கள். ஆகல கன்வர்ஷன் ஆஃப் த சின்னர்ஸ், பாவிகள் மனம் திரும்ப. 2, ரஷ்யா மனம் திரும்ப. 3, மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆக அதனால தான் பாருங்க, just look at that picture, how Mother Mary is exposed her heart with the immaculate heart, இல்லையா? ஆக தூய மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அவ்வளவு அழகான விழா. சனிக்கிழமை பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். இருந்தாலும் அன்றைக்கு விழா வருகிறது. என்ன விழா? புனித பவுல், புனித பேதுருடைய விழா. ஆக இப்படியாக விழாக்கள் நம்மை மெருகேற்றட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். சில அறிவிப்புகள். 1, கடந்த வார ஞாயிறு காணிக்கை 72,420 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பு அறிவிப்பாக 1, கல்வி உதவி திட்டம், எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப். ஆகிய பிள்ளைகள் இப்போதுதான் நியூ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் பல உதவிகளை ஏழை எளிய மாணவர்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் நிறைய செய்து கொண்டிருக்கு. நம்முடைய பங்கிலும் செய்ய வேண்டும் என்ற ஆசை. கடந்த ஆண்டுகளில் 160 பிள்ளைகளுக்கு நாம் செய்திருக்கின்றோம். இந்த வருஷம் 200லிருந்து 250 பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வம். ஆகவே இந்த வருஷம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கல்வி நிதி உதவி செய்யலாம். பள்ளிகளுக்கும், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தேவையில் இருப்பவர்கள், அது நீங்கள் தான் அழகாக திட்டமிட வேண்டும். தேவை என்றால் எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் அது நமக்கு தேவையா என்பதை தான் நாம் யோசிக்க வேண்டும். அதற்குரிய ஃபார்ம் ஆனது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற புதன்கிழமையோடு அது முடிவடையும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளாகிய விருப்பமுள்ளவர்கள் அந்த ஃபார்ம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் அதற்கு உதவி செய்யுங்கள். பிறகு ஃபார்ம் கொடுத்தா எல்லாருக்கும் இல்லை, ஸ்க்ரூட்டனைஸ் செய்து சரிபார்த்து பிறகு உங்களுக்கு கல்வி நிதி உதவியை வழங்குவோம் என்பது எல்லாருடைய பங்களிப்பு. இதெல்லாம் நீங்கள்லாம் முன்கூட்டியே உதவி செய்தது தான். அதெல்லாம் சேகரித்து குருவி போல சேகரித்து அதை நாம் கல்வி நிதி உதவியாக வழங்குகின்றோம். இன்னும் சில பேர் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஆசைப்பட்டால் தாராளமாக வரலாம். ஃபாதர், நானும் இந்த வருஷம் கல்விக்காக யாரோ ஒருவருக்கு முகம் தெரியாதவருக்கு நான் முகவரி கொடுக்க ஆசைப்படுகிறேன் இயேசுக்காக என்று சொல்லி நீங்கள் கூட கல்வி உதவித்தொகை கொடுக்க முன் வரலாம். ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபாய் நாம் இந்த வருஷம் செய்வோம் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றோம். மறைக்கல்வி பிள்ளைகள் ரொம்ப அழகாக சென்று கொண்டிருக்க இந்த வருஷம் மறைக்கல்விக்கு நிறைய திட்டமிட்டு அதனுடைய பாடங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்ப சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா திருப்பலி கண்டினியூஸாக இருக்குது. பிள்ளைகள் இங்கே திருப்பலி வைத்தால் அது ஒரு கஷ்டமாக இருக்குது, ஸ்கூலில் வச்சா அது ஒரு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் காலங்காலத்துக்கு அங்கே நடந்துட்டு இருக்குது. சில இன்கன்வீனியன்ஸ் கட்டாயமாக இருக்கும். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பிள்ளைங்களை தயவு செய்து பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்புங்கள். மறை அறிவு கட்டாயம் அவசியம். ஆகையால் பெற்றோர்கள் பொறுப்புள்ள த ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு மறை அறிவை கொடுப்போம் என்பதை உறுதி செய்வோம். பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்ப அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல் நம்முடைய மாலை நேர பள்ளியும் தொடங்கி இருக்கின்றோம். ஏறக்குறைய 150 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இலவசமாக நாம் படிக்க வைக்கின்றோம். 12 ஆசிரியர்களை நாம் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அனுப்புகின்றோம். ஆக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மாலை நேர பள்ளிகளுக்கு, ஏழை எளிய பிள்ளைகளை நீங்கள் இலவசமாக படிக்க அனுப்பி வைக்கலாம். அன்பிய கூட்டம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு அம்ப்ரோஸ் அன்பிய கூட்டம் திருமதி பிரிசில்லா அவருடைய இல்லத்திலும், 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பணவேந்தர் அன்பிய கூட்டம் திரு அருள் செல்வர் இல்லத்திலும் நடைபெறும். இன்றைக்கு சாயங்காலம் 4:15 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம். ஏனென்றால் புதிய குடும்ப கையெழுத்து, நியூ ஃபேமிலி கார்டு கோயிங் டு பி இஷ்யூ. ஆகையில புதிய குடும்ப கையேடு உங்களுடைய இல்லத்திற்கு வரப்போகிறது. அதை குறித்த ஒரு கலந்தாய்வு அன்பிய பொறுப்பாளர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புதுநன்மை பற்றிய அறிவிப்புகள், உறுதி பூசல் பற்றிய அறிவிப்புகள், பிறகு குடும்ப கையேடு பற்றிய அறிவிப்புகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த நாள், இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். மாதாவுடைய ஆசீர்வாதத்தை திருப்பலியின் இறுதியில் நாம் பெறுவோம். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயர் மதிப்புள்ளும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இந்த உலகில் உட்கொள்வதும் அது இறைத்தன்மையை சுவைத்து பெறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை உயர்த்துவோம். அன்னையின் திருப்பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, உம்முடைய மரியாளின் மாசற்ற திரு இருதயத்திற்கு இங்கு அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய பலவீனங்கள் மத்தியில் பலமும் குறைகளின் மத்தியில் நிறைவுமாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகக்கூடிய அனைத்து வேலைகளையும், எங்களுடைய பயணங்கள் எல்லாம், எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாம், குடும்பங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தையும், குழந்தைகளெல்லாம் வழி நடத்தக்கூடிய அருளையும் ஆசீர்வாதம் தருவீராக. எல்லா மக்களும் மகிழ்வோடு மன நிறைவோடு எல்லோரும் செல்வார்கள். அம்மா தாயே, உம்முடைய போர்வைக்குள்ளாக ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல இன்னொரு கரத்திலும் எங்கள் ஒவ்வொருவரும் வைத்து வழி நடத்துவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. முழங்கால் படியிடும் 2-3 நிமிடங்கள் நற்கருணையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திறத்த பெருவிழாவினுடைய சிறப்பு ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். அழகான ஆண்டவர், அற்புதமான தெய்வம், எல்லோரையும் இதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தான் சொன்ன வாக்கை செயல் வடிவம் புரிகிறார். என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய இருப்பை, சக்தியை, உடனிருப்பை, சந்திப்பை திருவுடல் திரத்தத்தின் வழியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்க நம்ம எல்லோரையும் சந்திக்கிறார். இனம், சாதி, சமய, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாமும் ஆக எல்லாரையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்கக்கூடிய அம்மா தாயே என்று தேவத்தாய் அழைக்கின்ற அப்பா தந்தை என்று இயேசுவை நாம் அழைக்கின்ற போது இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவா இதோ பார்க்கக்கூடியவர்கள், முழங்கால் படியிட்டு கொண்டிருப்பவர்கள், நிற்பவர்கள், செபிப்பவர்கள், வேண்டுபவர்கள், கேட்பவர்கள், எண்ணுபவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தாலும் நிச்சயமாக நீர் கொடுத்த மாபெரும் இந்த உலகத்திற்கு கொடுத்த எங்களுக்கு கொடுத்த கொடை உடைய திருவுடல் ரத்தம் நீர் எங்களோட வாசம் செய்கிறீர். வாஞ்சை மேல் வாஞ்சையாக, ஆசை மேல் ஆசையாக எங்களோடு இருக்கக்கூடிய ஆண்டவா நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் நம்புகின்றோம். நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம், இயக்கங்கள் எல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அழகான மெய் உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாய், மக்களாய், குடும்பங்களாய் எல்லோரும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களும் உம்மை பார்த்து உம்மை நோக்கும் தோறும், ஜெபிக்கும் தோறும் எல்லாருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை, அருளை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளில் உம்மிடம் மன்றாடுகிறோம். நற்கருணை ஆண்டவரை எங்களோட வாரும். நற்கருணை ஆண்டவர் எங்களோடு தங்கும். நற்கருணை ஆண்டவர் எங்களை வழி நடத்தும். இயேசுவே எல்லா மக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மகிழ்வோடு வீடுகளுக்கு சென்று தங்களுடைய குடும்ப சமூக வாழ்வை தொடர அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். மாண்புயர் கீதத்தை பாடுவோம்.
நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனிட விடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நன்றி பாடலாக பாடிவிட்டு மகிழ்வோடு வீடுகளுக்கு நாம் செல்வோம். நன்றி சொல்லி பாடிடுவோம்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.